எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா போடியிலிருந்து குரங்கணி போகிற வழியில் இருக்குது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர். போடியிலேருந்து குரங்கணி போகிற வழியில் இருக்குது. இந்த இடத்துல வருஷத்தில் 365 நாளும் தண்ணி வரும். நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஆற்றுல தண்ணி இருக்காது, அந்த மாதிரி ஏரியா கிடையாது. இந்த ஏரியாவில் நான் வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்துல எப்பயுமே தண்ணி வரும். உங்களுக்கு வெயில் காலம்னாலும் கூட நார்மலாக இதை விட கொஞ்சம் வேணால் தண்ணி வேணால் கம்மியாகுமே தவிர, இது வந்து கேரளா மலை அடிவாரத்தில் பாருங்கள். இது வந்து கேரளா மலையிலேருந்து உருவாகி, அந்த மலைகள்லேருந்து உருவாகி வர தண்ணி இது. எப்பயுமே வேணும்னா இது வந்து இது இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும். வருஷத்தில் 365 நாளும் உங்களுக்கு தண்ணி வரும். நான் லைவ் வீடியோ தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைவ் வீடியோ இதில் போட முடியாது. இங்கே இங்கே சிக்னல் கிடைக்காது. நீங்கள் கரெக்டாக சொல்லப்போனால் போடியிலேருந்து பார்த்தீங்கன்னா முந்தல்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த முந்தல் வரைக்கும் தான் டவர் கிடைக்கும். அதுக்கு மேலே இந்த ஏரியாவில் சிக்னல் கிடைக்காது. இந்த ஏரியா அவ்வளோ அருமையாக இருக்கும். பக்கத்தில் வந்து சொக்கர் கோயில் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அந்த சொக்கர் கோயிலை எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து லைவுக்கு தான் வரலான்னு நினச்சேன். ஆனால் லைவ் வந்து இங்கே சிக்னல் கிடைக்காதனால நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ஏரியா அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்போஸ் யாராவது இந்த ஏரியாவுக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். லொக்கேஷன்னா என்னென்னா, கரெக்டாக முந்தல்லேருந்து குரங்கணி போகிற வழியில் பீச்சாங்கரைன்ற இடம். அது இந்த இடம் தான் பீச்சாங்கரை. வருஷத்தில் 365 நாளும் தண்ணி வரும். இந்த இடமே அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு எப்போயுமே இங்கே வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடுவேன். மொத்தம் 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். அதனால் ஒருத்தர் மாதிரி இந்த மாதிரி தண்ணி வராமல் இருக்காது. ஒரு சில இடங்களில் வந்து சில நேரங்களில் தண்ணி வராமல் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. பாருங்கள், இதுதான் அந்த லாங் லொக்கேஷன். இது வந்து அந்த கேரளா மலை. சிவலிங்கம் மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த மலை. அதுலேருந்து பார்த்தேன்னா பாருங்கள், கரெக்டாக அந்த லொக்கேஷன் பாருங்கள், சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். அந்த மரங்களுக்கு இடையில் ஒரு பாருங்கவே அந்த மலை தெரியுதா, அந்த மலை சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். இந்த ஆற்றுலேருந்து பார்த்தோம்னா அந்தலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கேரளா, அந்த மலை தான் வந்து கேரளா. அந்த மலையிலேருந்து உருவாகி வர தண்ணி தான் இது. நான் வாரம் வந்துட்டு இருக்கிற துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு எண்ணெய் தச்சு ஒரு குழியில் போட்டுட்டு நீட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இடம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி என்னென்னா, சிக்னல் இருந்தால் தான் மக்கள்லாம் வந்து இங்கே அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஏரியாவில் டவரில் சிக்னல் கிடைக்காது. இந்த இடையில வந்து ஒரு இடத்துல ஃபயர் ஆச்சு தெரியுமா, அந்த இடம் இந்த பக்கத்தில் தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா அந்த ட்ரக்கிங் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இறந்தாங்க. அந்த இடம் தான் அது. இந்த மலை அடிவாரம் தான் நான் சொல்கிறேன் இல்லையா, சிவலிங்கம் மாதிரி அந்த மலையை சிவலிங்கமாக காய்ச்சி தருன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மலையோட அடிவாரத்தில் தான் அந்த ட்ரக்கிங் போனவங்க ஒரு 20 பேர் இறந்துருக்காங்க. அங்கே தான் இறந்தாங்க. இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், தண்ணிக்குள்ளே அவ்வளோ மீன் இருக்கிறதுலாம் அழகாக தெரியும். தண்ணிக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே தெரியுங்க. மீன் இருக்குது பாருங்கள். பாருங்கள், மீன் இருக்கா? தண்ணியெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இடத்துக்கு யாராவது வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் சரியான லொக்கேஷன் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, வாழ்க வளமுடன்.
வாழ்க நலமுடன், வாழ்க வையகம்.